ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு மும்பை ஃப்ளாவிஸ் டைரியின் அன்பு வணக்கம். நல்ல வெயில் ஆரம்பிச்சிருச்சு, நம்ம சீசனும் ஆரம்பிச்சிருச்சு. ஊறுகாய் வடகம்னு சொல்லி சரி இந்த சம்மரை நம்ம குளிர்ச்சி ஆக்கிடலாம். சரி, நம்ம இன்னைக்கு நம்ம சேனல்ல நெல்லிக்காய் ஊறுகாய் மற்றும் உப்பிலிட்ட நெல்லிக்காய், உப்புல ஊற வச்ச நெல்லிக்காய், இது ரெண்டு எப்படி செய்யறது அப்படின்ட்டு ஹெல்த்தியான நெல்லிக்காய் ஊறுகாய் மற்றும் உப்பிலிட்ட ஊறுகாய் செய்முறையை பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ணுறதுக்கு நான் டோட்டலாக 1 கிலோ நெல்லிக்காய் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்னும் இதில் வந்துட்டு 1/2 kg ஊறுகாய் போடுறதுக்காக 1/2 கிலோ எடுக்க போகிறோம். 1/2 கிலோ வந்துட்டு உப்பிலிட்ட நெல்லிக்காய், அதாவது உப்பில் ஊற வச்ச நெல்லிக்காய் செய்கிறதுக்கு 1/2 கிலோ தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த 1/2 கிலோ நெல்லிக்காய் நல்ல ஒரு துணியால் நல்லா தொடச்சி தண்ணி இல்லாமல் சுத்தமாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த இட்லி சட்டியில் 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இந்த தட்டில் நம்ம 1/2 கிலோ நெல்லிக்காவை போட்டு நல்லா ஸ்டீம் வர வரைக்கும் வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஸ்டீம் வரட்டும். இந்த 5 நிமிஷத்தில் கொஞ்சம் பாதி வெந்துடும். நமக்கு பாதி வெந்தால் போதும், ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ நல்லா நெல்லிக்காய் சீசனுங்க, நல்ல சூப்பர் நெல்லிக்காய் கிடைக்குது. இல்லை வாங்கி இப்படி அச்சாரெலாம் பண்ணி சாப்பிடுங்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வெந்தாலே போதும். இப்போ நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ இந்த சின்ன ஃப்ரை பேனில் கடுகு 1 டீஸ்பூன், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது 2 போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. வெந்தயம் கொஞ்சம் கோல்டன் கலர் வந்த உடனே நம்ம ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் ஒரு 100 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தாங்க ஊறுகாவுக்கு நல்லது, அப்போ தான் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். கடுகு 1/2 டீஸ்பூன், பூண்டு 20, நான் பெரிய பூண்டெல்லாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கிறேன், அதனால் கொஞ்சம் அதிகமாக தெரியுது. இஞ்சி ஒரு 5 கிராம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகா 10 போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப ரோஸ்ட் ஆக வேண்டாம், நல்லா வதங்கினாலே போதும். இதில் கருவேப்பிலை நம்ம விருப்பம்தான், எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். நல்ல வாசனை நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வத்தல் பவுடர் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வத்தல் பொடி போட்டிருக்கிறேன். நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் 1 டீஸ்பூன் போட்டுட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு சாதாரண வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். இனி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ காய பவுடர் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிடலாம். அப்புறம் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற இந்த பவுடர், கடுகு வெந்தய பவுடரும் சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிடலாம். பவுடர் வந்து கருகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா தண்ணி, இந்த தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மொத்தத்தில் 1/2 கப்பு தண்ணி சேர்த்துருக்குறேன். இங்கே ஃபஸ்ட்டே நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இதில் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு இன்னும் நான் கொஞ்சம் இங்கே பாருங்கள் தண்ணி சேர்த்துருக்குறேன். மொத்தத்தில் 1/2 கப் அளவுக்கு எனக்கு தேவைப்பட்டிருக்குது. நீ வினிகர் வந்து ஒரு 100 ml. வினிகர் விருப்பம் இல்லாதவங்க சேர்க்க வேண்டாம். வினிகர் சேர்த்தாச்சுன்னா ரொம்ப நாளைக்கு இந்த ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நெல்லிக்காய். இனி கொஞ்ச நேரம் ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா இங்கே பாருங்கள், நெல்லிக்காய் நீங்கள் இப்படி கட் பண்ணி போடதா இருந்தால் இந்த மாதிரி இந்த ப்ரெஸ் பண்ணோன்னே வந்துருச்சு பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் நான் வந்துட்டு முழுசாக அப்படியே தான் போட போகிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க, கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்குங்க பாருங்கள், கொஞ்சம் கிரேவி எப்படி இருக்குது பாருங்கள். ஆறுனதுக்கப்புறம் இன்னும் நல்லா திக்காயிடும். சரி, நம்ம இப்போ ஆற வச்சிடலாம். நம்ம ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம உப்பில் போட்ட ஊறுகாய் பண்ண போகிறோம். நான் 1.5 லிட்டர் தண்ணி
வச்சு நல்லா கொதிக்க வச்சுருக்கிறேன். தண்ணி வந்து ஒரு 4 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் இன்னும் தண்ணி நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற நெல்லிக்காய், கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா தொடச்சிட்டு இப்படி நெல்லிக்காவை சேர்த்துக்கோங்க. நெல்லிக்காய் சேர்த்துட்டு இது கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் கட் பண்ணதாக இருந்தால் ஒரு சின்ன சின்ன கோடு அங்கே எங்கேயுமா போட்டு விட்டுக்கோங்க, அது அவசியம் கிடையாது. நம்ம இப்படி இந்த சுடு தண்ணியில் போடுறதுனால நெல்லிக்காய் வந்து வெடிச்சிரும். இப்போ நான் பாட்டில் பாருங்கள், இந்த பாட்டிலில் வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வெயிலில் காய வச்சுருக்கிறேன். ஊறுகாவுக்கு வந்துட்டு எல்லாமே எதுவுமே தண்ணி இருக்கக்கூடாது, அதனால தான் நான் மறுபடியும் சொல்லிகிட்டே இருக்கிறேன். எந்த தண்ணியும் இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கணும், காய வச்சு எடுத்து வச்சிடணும். இப்போ அந்த சின்ன ஜாடியில் வந்துட்டு ஊறுகாய் போட்டுக்கலாம். நல்லா ஆறிடுச்சு ஊறுகாய். ஆறுனதுக்கு அப்புறமா இப்படி போட்டு வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, மேலே வரைக்கும் போட்டு வச்சுட்டேன். இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழிஞ்சு நம்ம அந்த ஊற்றின எண்ணெய் ஃபுல்லாக அப்படி மேலே அப்படியே வந்துருங்க, அந்த பாட்டிலுக்கு மேலே அப்படியே வந்துடும். மூடி வச்சிடலாம், அவ்வளவுதான். ஒரு 3 டேஸுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள், உடனடியாக யூஸ் பண்ண வேண்டாம். இனி பாருங்கள், இந்த பாட்டிலில் வந்துட்டு ஒரு 15 பச்சை மிளகாய் அதே மாதிரி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 15 பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன். இது வந்து தண்ணியிலலாம் போட வேண்டாம், அப்படி டைரெக்டாக தான் போடணும். அதுக்கப்புறமா நெல்லிக்காய், நம்ம வேக வச்சுருக்கிற நெல்லிக்காவை போட்டுக்கலாம். நெல்லிக்காவும் அந்த தண்ணியும் சேர்த்து அப்படியே ஊற்றிடலாம். இஞ்சி விருப்பம் இருக்கிறவங்க கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து சின்ன சின்ன பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அது அவசியம் இல்லை, விருப்பப்படுறவங்க போட்டுக்கோங்க, அந்த டேஸ்ட் பிடிக்கிறவங்க. இந்த பாட்டிலை நல்லா அடைச்சிட்டு, நல்லா ஆறிடுச்சுங்க தண்ணி, இப்படி நல்லா குலுக்கிடலாம். இப்படி நம்ம நல்லா குலுக்கி வச்சிட்டோன்னா அந்த பச்சை மிளகாயில் இருக்கிற விதையெல்லாம் வந்து அந்த சீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சீடெல்லாம் வந்துட்டு வெளியில் வரணும். அந்த அளவுக்கு நல்லா ஷேக் பண்ணணும். ஷேக் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருங்க. ஒரு 3 டேஸ்க்கு அப்புறமா யூஸ் பண்ணுங்கள். அப்படியே பழைய சாதம் கூட ஒரு நெல்லிக்காய் ஒரு பச்சை மிளகா, ஆஹா சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் உடனே டேஸ்ட் பண்ண முடியல, 3 நாளைக்கு நானும் வெயிட் பண்ண போகிறேன். நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணவங்க மறுபடியும் பண்ணாதீங்க, அன்சப்ஸ்கிரைப் ஆகிடும். அதே மாதிரி அந்த பெல் ஐக்கானையும் அடித்து விட்டுருங்க, அப்போதான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்கள் அன்பு புன்னகையுடன் ரைச்சல் ஆம்ப்ரோஸ்.